வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு ஒரு கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வீடுங்க. சுற்றி வர ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல், கோர்ட்டு, மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் அட்டகாசமாக 2.25 சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 3 BHK வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. வடக்கு பார்த்த மாதிரி ஒரு 33 அடி கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வீடுங்க. 2.25 சென்ட்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மினிமலிஸ்டிக் டிசைன் மாதிரி சூப்பராக நம்மளுக்கு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் டு டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான அட்டகாசமான சைட்டுங்க. நம்மளுக்கு இதில் சாக்கடை வசதி, டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க. இபி கரண்ட்டு எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் கொடுத்து 2 கேட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு ஒரு கேட் ஒன்று, விக்கெட் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டுக்கு பண்ணியிருக்காங்க. மெட்டலில் கேட்டு இருக்குது. ஓப்பன் பண்ணோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடுங்க. பெரிய கார் பார்க்கிங்கோட நம்மளுக்கு ஜலமூலையில் வாஸ்து பிரகாரம் போர்வெல், வாட்டர் சம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க பாருங்கள். கலர் மைல்டான கலரில் பண்ணியிருக்காங்க. 11:20 அப்படிங்கிற அளவில் அட்டகாசமாக ஒரு பெரிய இனோவாவே நிறுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜலமூலையில் போர்வெல், வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. செஸ் போர்டு பேட்டர்னில் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கீழே ஹெவியான பார்க்கிங் டைல்ஸு, முன்னாடி செட்பேக் ஏரியா. ரைட் சைடு எல் டைப் வால் ஃபுல்லுமே உங்களுக்கு பார்டரோட, கோல்டன் கலர் பார்டரோட செராமிக் டைல்ஸு 2x4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இபி பாக்ஸ், மோட்டர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியத்திலே பண்ணியிருக்காங்க. இந்த செமி ஃபர்னிஷ்டில் அமைஞ்ச இந்த 3 BHK பார்த்தீங்கன்னா 3மே மாஸ்டர் பெட்ரூமாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய கார் பார்க்கிங்க. அட்டகாசமாக இனோவா நிறுத்தி பின்னாடி நீங்கள் 2 வீலர் நிறுத்துகிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடு தாங்க நம்ம இப்போ பார்க்குறது. முன்னாடி 4 அடிக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து 2 ஸ்டெப்ஸ் ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கிறங்காட்டி இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். 5x7 அப்படிங்கிற அளவில் தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. நல்ல பாலிஷ்டு உட்டன் பாலிஷில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம்னா 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் டூப்ளக்ஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்கிறங்காட்டி உங்களுக்கு ஹால்குள்ளே ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. மேலே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க யூபிவிசியில். அட்டகாசமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. பாருங்கள், ஹாலில் படிக்கு கீழே டிவி யூனிட்டு டியூவல் பேட்டர்னில் பண்ணி கொடுத்துருக்காங்க. லூவர் ஒன்றும் ப்ளைனாக 3D எம்போசியம் வர மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு கேபினட் ஸ்டோரேஜுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மல்டி மீடியா டிவி யூனிட் அட்டகாசமாக இருக்குது. இந்த ஹாலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து 2x4 வெர்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்து சுற்றி வர உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மைல்டான கலர் பெயிண்ட் பண்ணி கிச்சனையும் டைனிங்கும் பிரிக்கிற லாபியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் லூவர் பேட்டர்னில் நம்மளுக்கு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டகாசமாக உள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய லாபிங்க. அந்த லாபியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூஜா ரூம் ஒன்று கிழக்கு பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்கு. தென்கிழக்கு மூலையில் நம்மளுக்கு கிச்சன் வித் டைனிங் ஹாலில் கிழக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டாக ஸ்டோரேஜுக்கு எக்ஸ்ட்ராவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா பிளான் எல்லாமே அனுமதியத்தில் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டைனிங் ஹால் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்து சூப்பரான கலரில் பண்ணி அதுக்கு கோல்டன் பீடிங் கொடுத்துருக்கிறது அட்டகாசமாக இருக்குங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே உங்களுக்கு கவுண்டர் டாப்பு பிளான் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு பைப் கொடுத்து சிம்னி மாட்டருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து ஸ்டோரேஜ், ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ், ஸ்டாண்டி, லேஃப்ட்டுக்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே அலுமினியத்தில் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஸ்டாண்டி ஸ்டோரேஜ் யூனிட்டை கிளாஸில் பண்ணி ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க.
கீழே வந்து அலுமினியத்தில் மாடுலர் கிச்சன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ்க்கு. அட்டகாசமான கலரு. இந்த இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே கலர் பிளான் பண்ணியிருக்கிறது, கோல்டன் கலர் பிளான் பண்ணியிருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. இந்த கிச்சன் வித் டைனிங்கை 16க்கு 10 பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஹால்லேருந்து ஒரு பெட்ரூம் போகிற மாதிரி பிளானும், டைனிங் ஹால்லேயே பூஜா ரூமும் இருக்கிற மாதிரி அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் கிராஸ் வென்டிலேஷனோட அட்டகாசமாக கபோர்டு ஒர்க் பண்ணி 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டு மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து ஒரு சூப்பரான வால்ட்ராப்பு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டடி டேபிளு, கபோர்டு ஒர்க்கு, லேஃப்ட்டு அப்படின்னு பண்ணிவிட்டு இந்த 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க, மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மதுக்கரை மார்க்கெட்டில் அமைஞ்சிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 8 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் லக்ஸூரியஸாக டைல்ஸ் போட்டு பிராண்டடில் எல்லா ஃபிட்டிங்ஸும் வெஸ்டர்ன் பேட்டர்னில் கொடுத்துருவாங்க. ட்ரை வெட் கான்செப்டில் இந்த ரூமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு கோயமுத்தூர் மதுக்கரையில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரெசிடென்சியல் லொக்கேஷனில் 2.25 சென்ட்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடுங்க. டூப்ளக்ஸ் பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு. கீழே ஹாலு, கீழே ஒரு கிச்சன், ஒரு டைனிங், மேலே ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் கொடுத்து, ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து, மேலே ஒரு லாபி, ஒரு யூட்டிலிட்டி போர்ஷன், ஓப்பன் டெரஸு, ஸ்டடி ரூமு அப்படின்னு சொல்லிட்டு மல்டி பர்பஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லாபி போர்ஷனுக்கும் மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம்ஸில் ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ பொருத்தி நேச்சுரலாக வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வர மாதிரி அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் டைல்ஸு ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கு, லேஃப்ட்டுக்கும் கீழே வால்ட்ராப்புக்கும் மாடுலர் கிச்சனுக்கும் எல்லாமே அலுமினியத்தில் பண்ணி இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட நீட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய மாஸ்டர் பெட்ரூம் குபேர மூலையில் அமைஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக 8க்கு 4 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. மைல்டான கலரில் இதுக்கு அடிக்கும் தலைக்குமே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறக்கும், கீசர் வைக்கிறக்கும், வெஸ்டர்னில் கிளாஸ் செட் வைக்கிறக்கும் அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் 3மே பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க. வாங்க இது பாருங்கள், மல்டி பர்பஸ் ஸ்டடி ரூமாவோ வாஷிங் மிஷின் வைக்கிறக்கு ரூமாவோ நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூமில், கெஸ்ட் பெட்ரூமில் நம்மளுக்கு நார்மலாக ஸ்டடி யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்காக அட்டகாசமாக இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இல்லை குழந்தைங்க படிக்கிறதுனாலும் அதுக்கும் கபோர்டு ஒர்க் பண்ணி மைல்டான கலரில் க்ரீன் கலரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லும் லேஃப்ட்டு, கபோர்டு ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லா பெட்ரூம்லேயும் 3 மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால்ட்ராப்பு, ஸ்டடி யூனிட்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, கபோர்டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமை அட்டகாசமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி யூபிவிசி எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூபிவிசிலேயே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 5.5 அப்படிங்கிற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த 3rd பெட்ரூமில். அதுக்கு உண்டான மேட்ச் ஆகிற மாதிரி டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் ப்ரௌன் கலரில் பேட்டர்ன் டைப்பில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். யூபிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அருமையான வீடு கோயமுத்தூர் மதுக்கரை மார்க்கெட் பக்கத்தில் தாலுக் ஆஃபீஸ், கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி எல்லாம் மெயினாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட் மேலே அமைஞ்சிருக்குங்க. கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்க. ஓப்பன் டெரஸ்க்கு துவைக்கிறக்க கல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சூப்பராக பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரைப் டிசைனுங்க. டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் முன்னாடி ஃபுல்லும் நீங்கள் சீட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்த அட்டகாசமாக உட்லைஸ் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு சூப்பரான டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹெவியான மெட்டல் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறக்கும் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. துணி காய போடுறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது.
நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அட்டகாசமான வடக்கு பார்த்த 2 BHK வீடு கோயம்புத்தூர் மதுக்கரையில் அமைஞ்சிருக்கு. விலை வந்து 81 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. உட்காந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசிக்கலாம். மேலே போகிறதுக்கு நல்ல ஹெவியான ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க மெட்டலில். மேலே டெரகோட்டா கூலன் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டர் ஹீட்டர் வந்துடும், வாட்டர் டேங்க் வந்துடும். கீழே போர்வெல் இருக்குது. மேலே 3 அடிக்கு ஏற்றி நம்மளுக்கு ப்ரெஷர் வர்ற மாதிரி மேலே 2 வாட்டர் டேங்க் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டகாசமான வீடு காத்திருக்கு. டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.